அன்பு நேயர்களே, இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன்னா, நகையை பற்றி தான் பேச போகிறேன். நாம் இந்த வருஷத்தில் நகை வாங்காத இருக்கிறது நமக்கு எவ்வளவோ சேஃப். ஏன்னா விலை ஏறிக்கிட்டே போகுது. பணம் இருக்கிறவங்க வாங்குவாங்க, அது வேறு பிரச்சனை. இல்லாதவங்க கடன் வாங்கி பொண்ணுக்கு செய்யணும், இல்லைன்னா கேவலமாக போயிடும் அப்படின்னு நினச்சி செய்ய வேண்டாம். பொண்ணுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது பிறந்த பிள்ளைக்கு ஒரு பங்கு கொடுக்கலைன்னா அந்த சொத்தை நாம் அனுபவிச்சதாக ஆகி போயிடும். அது பொண்ணோ பையனோ 2 பேர்த்துக்கும் ஷேர் அப்படிங்கிறது தப்பே இல்லை. அந்த இடத்துல போகிற இடத்துலையும் பொண்ணும் கௌரவமாக இருக்கும், நம்ம பொண்ணுக்கு கௌரவமாக இருக்கும், நாம் கொடுத்தாதான். அது தப்பு இல்லை. ஆனால் இந்த வருஷம் முடியாது. சொன்னால் ஒன்றும் வாங்கிறது குற்றம் தானே. அவங்க நம்ம பிள்ளையை வளர்த்தி கொடுக்குறோம், 20-25 வருஷமாக வளர்த்தி அவங்க வீட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு தான் அனுப்பி வைக்கிறோம். அங்கே போய் அது சம்பாதிக்கும். இருந்தாலும் நாம் கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த வருஷம் விலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி வச்சு நாம் கொடுத்தோம்னா விலைவாசி குறையும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா எனக்கு. அதோடு இல்லை, இந்த நகையால் எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி அப்போ தான் ஆசாசியாக ஒரு 5 பவுன் செஞ்சுக்கிட்டு வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு இருந்ததுங்க. அது எப்படி மாப்பு முடிச்சு கண்டுபிடிச்சானுங்களே தெரியல. அது வாசம் கூட்டிகிட்டு இருக்கும்போது ஓடி கழுத்தில் இருக்கிறது பிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பாட்டி எவ்வளோ உஷாரான பாட்டி தெரியுமா. நகையை பண்ணிக்கிட்டு வந்தது மட்டும் காமிச்சிட்டு அதை எடுத்து எப்படியோ பேங்க்லேயோ அல்லது எங்கே வச்சுருக்குதோ அது தெரியாது நமக்கே, கவரிங் செயினை போட்டுக்கிட்டு போயிருக்குது. அவன் அந்த செயின் தான் பண்ணிக்கிட்டு வந்துருக்குதுன்னு நினச்சி பிச்சுக்கிட்டு போயிட்டு அப்புறம் போய் கவரிங் செயின்ட்டு மூஞ்சி மேலேயே எரிஞ்சிட்டு ஏன்ட்டு கிளவி ஏமாற்றிப்பிட்டியா அப்படின்னு திட்டிட்டு போனா. அப்படியா இன்னொரு பாட்டி வாசம் கூட்டிகிட்டு இருந்த பாட்டி தோடு தான் போட்டிருந்து தான் அந்த காதோடையே பிச்சுக்கிட்டு வந்துட்டாங்களாம். அது காது என்ன வலி வலிச்சிருக்கோம். ஐயோ கடவுளே, நினச்சாவே அவ்வளோ கவலையாக இருக்குதுப்பா. நகையால் எத்தனை பிரச்சனை. ஒரு அம்மா பாவம் இங்கே பக்கத்தில் சேலத்தில் தான் கோயிலுக்கு போச்சு. நகை முதல் புருஷன் பண்ணி கொடுத்தாராமா. ஒரு 8 பவுனில் 8 ஏதோ பவுனில் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை கோயிலுக்கு போயிட்டு வரலாம், முன்ன கோயிலுக்கு தான் போட்டு போகணும், ஒரு ஐதீகம். அந்த நாளையில் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுருக்குள்ள ஒரு அம்மா தொட்டு தான் பேசிச்சாமா. என்னம்மா நகை புதுசா அப்படின்னு கேட்டுதான். இந்த அம்மாவும் ஆமாம்மா, எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் ஒரு நகை பண்ணி போட்டார் அப்படின்னு சொன்னதான் தெரியுமாங்க. அப்புறம் எப்படி இந்த நகையை கழட்டி இதுவே கொடுத்துருச்சான். அந்த அம்மாவே கழட்டி அந்த அம்மாட்ட கொடுத்துருச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஞாபகமாக வந்திருக்கு. அப்படி ஒரு பச்சளை வச்சுருக்காங்க. தடவரத்துக்கு என்னென்ன நாட்டில் நடக்குதுன்னு தெரியல. எல்லாருமே உஷாராக இருங்க. பெண்களே நம்ம தான் உஷாராக இருக்கணும். நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாப்பு பண்ணிக்கணும். போட்டால் என்ன வருது, நகை போட்டால் என்ன வருது. இப்போத்து பிள்ளைங்களாம் எதாவது நகை போடுறாங்களா? என்னம்மா டீஷர்ட்டாக போகிறாங்க. ஒரு பேண்ட் ஷர்ட் இருந்தால் போதும், டிஷர்ட் இருந்தால் போதும் போட்டுக்கிட்டு ஒரு விசேஷம் நடக்க போயிடுறாங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, போகட்டும். நகையால் ஏன் நம்ம ஒரு பயங்கரத்துலேயோ ஒரு பாவத்துலேயோ மாட்டிக்கிட்டு சின்னப்படணும். சம்பாரித்து திங்கிறதுக்கு வக்கு இல்லாதவனுக்கு தான் திருட வருவானுங்க. அது திருடி திங்கிறவனுக்கு எத்தனை நாளைக்கு இது உதவ போகுது. தயவு செஞ்சு திருட்டுக்கு போகாதீங்க. தயவு செஞ்சு யாருமே அது பெண்ணாவே, அது ஒரு பெண்ணு தான் அந்த நகை திருடின பெண். பசங்க தான் பண்ணுவாங்கன்னா பொண்ணுக்கு பொண்ணே இப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் பாவம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பாவம் ஜென்மமே இருக்காதா? கடவுள் அது கோயிலில் இந்த மாதிரி நகை திருடிட்டு போகிறாங்களே, பாவம். அது பைத்தியமே ஆகி போச்சுங்க. வீட்டில் மனநல சரியில்லாமல் சரியாக சாப்பிடாமல் வீட்டுக்காரர் போனால் போது விடுன்னு சொல்லி கூட மனசே எப்படி அந்த மனசு தாங்கும்? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திருடவனுக்கு அந்த சொத்து என்றைக்குமே நிலைக்கு போகுதா? அதை வச்சு அவன் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. சினிமாவில் தான் காமிக்கிறாங்க, திருடி வேறு இல்லாத ஏழைங்களுக்கு கொடுக்குறான்ட்டு. இவங்க திருடி ஏழைங்களுக்கு போகிறான். இவனையும் குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஏரியில் படுத்துருக்குவோம், வீதியில் படுத்துருக்குவோம், ரோட்டில் படுத்துருக்குவோம். அதுவும் பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், நினச்ச பக்கம் படுத்து கிடப்பாங்க. அது எதுக்காகன்னு தெரியல. எதுக்கு இப்படி ஒரு ஜென்மம் எடுத்து இருக்கணும்னு தெரியல. எல்லாருமே தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். எல்லாருமே சம்பாதிங்க. உங்களுக்கு ஆசைப்பட்டால் நகை பண்ணுங்கள், அதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நமக்கு இருக்குது 4 பேர்த்துக்கிட்ட காமிக்கணும்னு போட்டுக்கிட்டு போய் நாம் ஒரு விபத்தில் மாட்டக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இந்த வருஷம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போவோமே, அடுத்த வருஷம் தான் பண்ணி கொடுக்குறது. அந்த பணத்தை அடுத்த வருஷம் விலை இறங்கும் ஏறும், அது கண்டுபிடிக்க முடியாது. பணத்தை நம்ம பொண்ணுங்க பேர்லையே டெபாசிட் பண்ணனா வேண்டாம்னா சொல்ல போகிறாங்க. எடுத்து செலவு பண்ணிவிடுவாங்களான்னு பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான தானே எடுத்து பண்ணுவாங்க. நகை பண்ண வேண்டிய சமயத்தில் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நாம் நினைக்கணும்.
உங்கள் மனசுக்கு பட்டதை செய்யுங்க, ஆனால் பாதுகாப்பாக செய்யணும். ஒரு சிலரை பார்க்குறோம், ஒரு சிலர் நிறைய பேர் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. நகையெல்லாம் பண்ணி போடுவாங்க பிள்ளைக்கு கௌரவமாக இருக்கட்டும்னு சொல்லி. அந்த பிள்ளையோட புருஷன் வந்து நான் அதை பண்ணுறேன், ஆணை பண்ணுறேன், குதிரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த நகையை வாங்கி பேங்க்கில் வைக்குவோம். அதை கடைசியாக திருப்ப முடியாமல் அப்புறம் கடனில் மூழ்கிறதும். அது விவசாயத்தையே நம்பி போட்டால் கூட விவசாயத்தில் எடுக்க முடியல, அது வட்டி கட்ட முடியல. அது கடைசியாக அந்த நகை மூழ்கியே போயிடுது. அந்த மாதிரி சில நடக்குது. அது இல்லாத அப்புறம் குடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நகையை குடுன்னு சொல்லி பிடுங்கி கொண்டு போய் அதை அடகில் வச்சு குடிச்சிட்டு வந்துடுறாங்க. பண்ட பாத்திரத்தெல்லாம் கூட கொண்டு போய் அப்படியே அடவு கடையில் வச்சு அதை குடிக்கிறாங்க. அதாவது இந்த பித்தளை பாத்திரம்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை தூக்கிட்டு போயிடுறாங்க. எவ்வளவோ அராஜகம் நடக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ அப்படியே நம்ம நகையை கொடுத்துட்டு இவெல்லாம் இப்படி ஒழிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை நாம் பாதுகாப்பு பண்ணிடணுன்ட்டு பெற்றவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு குற்றம். நகை தான் உனக்கு முக்கியமா, அந்த நகையை வாங்கிட்டாங்கல்ல, நகையோடையே வச்சு பிழைச்சிக்கன்னு வீட்டுக்கு துரத்தி விட்டுறாங்க. இப்போல்லாம் வீட்டுக்கு துரத்தி விட்டால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு போகிறாங்க. பொண்ணோ பையனோ, பொண்ணுங்க தான் அது மெயினாக. ஆனால் அந்த நாளையில் அப்படி கல்யாணம் பண்ணலையே, விவாகரத்தும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த நகையால் ஒரு 5 பவுன் 7 பவுன் நகையாலேயே ஒரு வாழ்க்கையே போயிடுச்சு. அந்த அந்த ஹஸ்பண்டும் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணிக்கல. 2 பேரும் தனிமையாகவே இறந்துட்டாங்களோ இல்லை, ஹஸ்பண்டு தான் இறந்துட்டாங்க. ஒய்ஃப் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் தனிமையிலே இருந்துட்டாங்க. என்ன வாழ்க்கை பாருங்கள், நினச்சி பாருங்கள். ஒரு நகையால் ஒரு குடும்பமே கெட்டு போச்சு. அவங்க வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைங்கன்ட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஒரு 7 பவுன் செயினால் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். எல்லாம் நாட்டில் பல வகையாக நடக்குது. அதனால் பணத்தை கொடுத்தாலும் அவங்க செலவு பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும். எல்லாமே தான் நடக்குது. ஒரு குடியாரங்கிட்ட மட்டும் பொண்ணை கொடுக்கவே கூடாது. மெயினாக அதுதான். பவுன் பணம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, அந்த பொண்ணுங்க லவ் பண்ணுறான்னு யாரையோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் பண்ணுது பாருங்கள், அது அவங்கள தேடிக்குதுங்க. ஆனால் நம்ம பண்ணி வச்சு ஒரு குடியாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த காலம் முழுக்க நம்ம வந்து அழுதே சலிக்கணும், நம்ம பொண்ணு அழுவுறதுனால. அதனால தாங்க பொண்ணுன்னா எல்லாம் பயந்துக்கிறாங்க. இப்போல்லாம் ஐயோ சீர் பண்ணணுமே, அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும், அதனால் பொண்ணு வேண்டான்னு சொன்னாங்க. அது மெயின் காரணம் இல்லை. அந்த பொண்ணு அந்த வீட்டில் போய் என்ன பாடுபட போகுதோ, எத்தனை சித்திரவதைக்கு ஆளாக போகுதோ, அதனால தான் பொண்ணு வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு ஆளாகி போச்சு. இப்போது பொண்ணுங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுதுங்க. இருந்தாலும் முன்ன காலத்துலலாம் ஒரு 80s 90s அப்போலாம் ரொம்ப கஷ்டம். எந்த பொண்ணும் எதிர்த்து பேசுனா அவ்வளோதான், அந்த வாழ்க்கை இல்லை. அடிமைத்தனமாகவே இருந்தாகணும், எல்லா வேலையும் செஞ்சாகணும். அதோடு என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பாங்க. எத்தனை சித்திரவதை பட்டிருக்காங்க. என்னோடய கதையை எடுத்தால் அது பெரிய ஒரு வரலாறே போகும். கண்டிப்பாக என்னோடய கதையும் நான் வந்து வீடியோ போடுவேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பழைய காலம் வேறு, இந்த காலம் வேறு. ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்களாம் உஷாராக இருங்க. இல்லைனாலும் சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க. ஒத்து வந்தால் பார்க்குறாங்க, இல்லையா தனி மனித வாழ்க்கையை சுகம்னு வாழ்கிறாங்க. அப்படியே இன்னொரு ரிக்வெஸ்ட்டு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தளவுக்கு பரப்புரை பேச்சு இருக்கும்.